பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கருதப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது மொத்தம் 21 நாட்கள் நடைபெறும். இந்த 21 நாட்கள் திருவிழா என்பது மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாக இந்த திருவிழாவானது நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது கடந்த 22ஆம் தேதி திருநெடுந்தாண்டவத்துடன் தொடங்கியது. அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பகல் 10 ரா 10 என்று 20 நாட்கள் உற்சவ நாட்கள் நடைபெறும். இந்த உற்சவ நாட்களின் போது நம்பெருமாள் தினமும் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதில் குறிப்பாக பகல் 10 நாட்களில் மூலஸ்தானத்தில் இருந்து காலை தங்க பல்லக்கில் புறப்பட்டு அர்ஜுன மண்டபம், அதாவது மூலஸ்தானத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். தினமும் மாலை அங்கிருந்து புறப்பட்டு இரவு மூலஸ்தானம் சென்றடைவார். இதுபோன்று பகல் 10 உற்சவ நாட்களில் தினமும் நம்பெருமாள் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளிப்பார். மேலும் பகல் 10ஆம் திருநாள் அன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். அதாவது நாச்சியார் திருக்கோலம் என கூடக்கூடிய மோகினி அலங்காரத்தில் நேற்று காட்சியளித்தார். இதனை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்திருந்தனர். குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா நாட்களின் போது 20 நாட்கள் மூலவர் பெரிய பெருமாள் முத்தங்கி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். அதனை பார்ப்பதற்காகவே பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏராளமானோரும் இந்த உற்சவ நாட்களில் அதிகமாக வருகை தருவர். இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசியின் ரா 10 முதல் நாள், அதாவது அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் மிகவும் முக்கிய நாட்களாக கருதப்படுகிறது. இந்த ரா 10 உற்சவத்தின் முதல் திருநாள் வைகுண்ட ஏகாதசியின் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது நடைபெறும். அந்த நிகழ்வானதுதான் தற்பொழுது இன்றைய தினம் நிகழ இருக்கின்றது. இதற்காக இன்றைய தினம் நம்பெருமாள் சரியாக 3:30 மணி அளவில் மூலஸ்தானத்தில் இருந்து ரத்தின அங்கி அலங்காரத்தில் புறப்பட்டு துறை பிரகாரம் வழியாக வருகை தந்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபம் அருகே இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபம் என்று